லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் கருப்பழனியப்பன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்திற்கோ வழங்கும் தமிழா கோபோர்ட் பை கேஏஜி டைல்ஸ் மற்றும் கோல்டு பிரியம் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ஸ்பெஷல் பார்ட்னர் கேஸ்கேஷர்ஸ் மற்றும் தங்கமல் ஜுவல்லரியின் மின்மினி டைமண்ட்ஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம் பேச போகிற தலைப்பு இன்றைய மாணவர்களை கையாளுவதில் உள்ள சிக்கல்கள் குறித்து ஆசிரியர்களும் அவர்களின் பெற்றோர்களும் என்று பேச போகிறோம். மேடம் சொல்லிட்டாங்க, ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிற, என்னப்பா உங்கள் அம்மா வந்து என்னை கேள்வியாக கேட்குறாங்கன்னு. அடுத்த நாள் நம்ம புள்ள நம்ம வீட்டில் இருந்துட்டு நான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேங்குது, என்ன செய்யலாம்? நான் 2 அடி போட்டு கூட்டிட்டு போய் விடுவேன் சார். நான் 2 அடி போட்டு கூட்டிட்டு போய் விடுவேன். கூட விடுவீங்க? அதான் உண்மையிலே பார்த்தா இந்த காலகட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸோட ஆசிரியர்களுக்கு தான் மன உளைச்சல் அதிகமாக இருக்குது சார். அவள் எழுதுனாலும் படிக்கலாலும் அவளை ஒன்றுமே செஞ்சிடாதீங்க, டச் பண்ணிடாதீங்க, எதுவுமே திட்டிடாதீங்க, அவள் ஸ்கூலுக்கு லைக் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கண்ணு 2 விட்டுருங்க, படிக்கிறதுக்கு தோலை உரிங்கன்னு தான் நான் சொல்லியே விட்டுட்டு வந்தேன் ஸ்கூலில். அந்த மாதிரிலாம் நான் சொல்கிறதே கிடையாது. இவங்க சொல்கிறது அக்செப்டபிளாக இல்லை, ரொம்ப சினிமாட்டிக்காலாம் இருக்குது சார். இதெல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க. எந்த டீச்சர்லாம் சேர்ந்து மார்க் எடுக்கலையோ அவங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்கிடுங்கன்னு சொன்னால் கேட்டுருமா அவங்க பள்ளிக்கூடம்? அதெல்லாம் கேட்காது. நான் கேட்குறேன், அப்படி கேட்காது. இல்லை, முதல்ல அப்பா அம்மா சண்டை போடக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறேன் சார். பையன் எதிர்பார்க்குறது கிளாஸில் பெரும்பான்மையான மாணவர்கள் ஒரு விஷயம் ஏன்டா படிக்கல ஏன்டா எல்லாருக்குன்னு கேட்டால் என்னது எங்கள் அப்பா அம்மாவுக்கு சண்டை சார். முதல்ல காலில் நல்லா என்ன தடவை ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் மாட்டிக்கணும் உள்ள. ஐயோ, மாட்டிட்டு அதுக்கப்புறம் பேண்டை போடணும், அப்பதான் உள்ள போகுது. இந்த தேங்காய் இது எல்லாமே அவங்க வீட்டில் இருந்தானே சார் அவன் போட்டு வரான். அந்த பிளாஸ்டிக் பேப்பர் ரெடி பண்ணி கொடுக்குற அம்மா தான். இல்லைப்பா அவங்க தானே சார் கேட்கணும். அதை அப்புறம் எங்கள் மேலே குறை சொல்கிறாங்க சார். பொதுவாக ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு புள்ள கைப்பிள்ளையாக இருக்கும்போது ஒரு 12 மணி நேரம் 14 மணி நேரம், சில சமயம் 16 மணி நேரம் தூங்கும். மிச்சம் ஒரு 8 மணி நேரம் வீட்டில் இருக்கும். அந்த புள்ள நகர்ற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா முதல் 6 மாதத்துக்கு பேய் கூட புள்ள வளர்க்கும்பாங்க. பசிச்சா அழுக போகுது, சாப்பிட போகுது, தூங்க போகுது, மறுபடியும் முழிச்சா பசிக்கும், அழுகும், சாப்பிட்டா தூங்க போகுது. அது புள்ள நகர ஆரம்பிக்கும் போது தான் என்னென்னா நம்ம பார்த்துக்க முடியல அப்படின்னு வீட்டில் இருந்து அந்த புள்ள பக்கத்து வீட்டுக்கு போகுது. ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் பக்கத்து வீட்டில், அப்புறம் 2 மணி நேரம் தாத்தா பாட்டிக்கிட்ட அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அந்த புள்ள பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுது ஏறத்தாழ 3/8 அதனுடைய வாழ்க்கை பிரிஞ்சிருது. 8 மணி நேரம் தூங்குறது, 8 மணி நேரம் பெற்றோர்களோட, 8 மணி நேரம் பள்ளிக்கூடத்தில். அப்போ தூங்குகிற நேரம் தவிர்த்து பார்த்தோம்னா ஆசிரியர்களோட 8 மணி நேரமும் பெற்றோர்களோட 8 மணி நேரமும் சரிபாதியாக அந்த புள்ள ஒரு பள்ளிக்கூட புள்ள தன்னுடைய வாழ்க்கையை கழிக்குது. ஆனால் இன்றைக்கி யோசித்து பார்த்தோம்னா, நாங்கள் ஒரு 2 வாரம் முன்னாடி ஒரு ஷோ பண்ணும்போது ஒரு 10 வயசு புள்ள ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னுச்சு. கிட்டத்தட்ட எல்லாருமே 10லேருந்து ஒரு 15 வயசுக்குள்ளே இருக்க பள்ளி மாணவர்கள். நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்கிற வார்த்தை எனக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே குழுவுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு 10 வயசு பிள்ளைக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்க முடியும் அப்படிங்கிறது. பரீட்சை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும், மார்க் வாங்குற ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு அதுவெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை. இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்கிற வார்த்தையை எல்லோரும் சொல்கிறாங்க, பெற்றோர்களும் சொல்கிறாங்க, ஆசிரியர்களும் சொல்கிறாங்க. இந்த பிள்ளைய என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா அந்த பிள்ளைய செய்கிற எல்லாமே அச்சமூட்டுவதாக இருக்குது. இதுவெல்லாம் செய்யக்கூடுமா பள்ளிக்கூட பிள்ளை? ஒரு பள்ளிக்கூட பையன் இதெல்லாம் செய்வானா அப்படின்னு. அது அரசு பள்ளி தனியார் பள்ளினே கிடையாது, நீக்கமறை எல்லா இடத்துலையும். இன்னொன்று, அடம் பிடிப்பது என்பதே போன தலைமுறைக்கு ஆச்சரியமான செய்தி. வீட்டில் ஒன்று கேட்டெல்லாம் அடம் பிடிக்க முடியாது பெற்றோர்கள்ட்ட, இல்லையா? ஆனால் இன்றைக்கி எல்லா பிள்ளைகளும் அடம் பிடிக்குது. ஐயையோ என் மகன் வந்து வாங்கி கொடுக்கலன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவான் அப்படின்னு ஆகுது. அப்படி சாதாரணமாக ஒரு பொருளை விரும்பி அடம் பிடிப்பதில் தொடங்கி மிகப்பெரிய ஒழுக்கக்கேடு வரையும் இன்றைக்கி தொடர்ச்சியாக நம்ம செய்தி பார்த்துக்கிட்டே இருக்கோம். கையறு நிலையில் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா அதுதான் இருக்கிற கிரவுண்ட் ரியாலிட்டி. அப்போ இன்றைக்கி ஒரு உரையாடல் வந்து அவர்களை பற்றி அவர்கள் வாழ்க்கையில் பெரும்பங்காற்றும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நடத்தணும்னு நினச்சோம். ஏன்னா பெற்றோர்கள் தான் காரணம்னு எப்பொழுதும் ஆசிரியர்களும் இல்லைங்க நாங்கள் நம்பித்தாங்க ஆசிரியர்கிட்ட அனுப்பிச்சோம் அப்படின்னு பெற்றோர்களும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுறாங்களோ இல்லையோ குறை சொல்கிறாங்க, இல்லையா? இப்போ அதை அறிந்து கொள்வதற்காக முதல்ல பெற்றோர்கள்ட்ட என்ன கேட்க விரும்புகிறேன்னா, உங்கள் புள்ள படிக்கிற பள்ளிக்கூடத்தை என்ன க்ரைட்டீரியாலாம் தேர்ந்தெடுத்தீங்க? ஃபஸ்ட்டு டிசிப்ளின் சார். டிசிப்ளின், இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு டிசிப்ளின்காகவும் அண்ட் கம்யூனிகேஷனுக்காகவும் ஸ்கூலை நாங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நான் பார்க்குறது. ஓகே. டிஸ்டன்ஸ் சார்.
என் வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கா, என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் என்னால் உடனே போய் அதை சால்வ் பண்ணி கூட்டு வர முடியுமா? என்ன மாதிரி பிரச்சனை வந்தா நீங்க ஸ்கூலில் ஒரு ஹெல்த் இஷ்யூவோ இல்லை வேற ஏதாவது இஷ்யூ, எஜுகேஷன் சம்மந்தமாக ஏதாவது ஒரு இஷ்யூ, டீச்சர் உடனே கால் பண்ணுறாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்கன்னா நான் உடனே போகிற மாதிரி மினிமம் ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளே நான் போய் அந்த குழந்தைய பார்க்குற மாதிரி அந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் என்ன ஒரு பெட்டரான ஸ்கூல் கிடைக்குமோ அங்கே. ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸ் இருக்காங்களான்னு பார்த்து அதை சூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஆசிரியருடைய பணி அனுபவத்தை வச்சு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நாங்கள் முடிவு பண்ணுறோம் சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு பாடம் எடுக்கிறாள் கெமிஸ்ட்ரி பாடம் எடுக்கிறாங்கன்னா அவங்க 10 வருஷமாவது கெமிஸ்ட்ரி எடுத்துருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்களா? 5 வருஷம் நினைப்பீங்களா? 15 வருஷம் நினைப்பீங்களா? அதுக்கு பொறுத்து கேட்குறேன். எக்ஸ்பீரியன்ஸ்னா எவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ்? மினிமம் ஒரு 5 இயர்ஸ். ஓகே, குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷம் இருக்கணும் ஆசிரியர் பணியில் இருந்தால் நல்லது ஆசிரியர்களாக நினைப்பீங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அட்மாஸ்பியர், கிரவுண்டு மெயினாக பசங்க விளையாடுற மாதிரி ப்ளே கிரவுண்ட் இருக்கான்னு பார்ப்போங்க சார். ஓகே. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா ஸ்மார்ட் போர்டு, டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் லேப், ஏசி கிளாஸ் ரூமு அதெல்லாம் இருந்தால் நல்லது. ஏசி கிளாஸ் ரூம் நான் சொல்ல மாட்டேங்க சார். வேண்டாம். இப்போ ரோட்ல ஸ்கூல் இருந்ததுன்னா நிறைய டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கூல் வந்து கொஞ்சம் உள்ள அடங்கி இருந்தால் அந்த ஒரு அட்மாஸ்பியர் சொல்கிறாங்க சார். அமைதியாக அவங்க படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அது பார்ப்பேங்க சார். சேர்த்த பள்ளிக்கூடத்துலேருந்து பள்ளிக்கூடம் மாறி இருக்கேன், ஒன்றுக்கு மேற்பட்ட பள்ளியில் என் பிள்ளை படிச்சிருக்குன்னு சொல்கிறது யாரெல்லாம்? எதனால பிள்ளைய பள்ளிக்கூடம் மாற்றினீங்க? சிலபஸ் ஓரியன்டாக பார்த்த போது குழந்தைக்கு இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் அவங்களுக்கு தேவையான ஒரு பாடத்திட்டம் எனக்கு தேவைப்பட்டது. முதல்ல எதில் படித்தாங்க, எதுக்கு மாற்றுறீங்க? முதல்ல வந்து ஆஸ் இட் இஸ் என்ன சிலபஸ் இருக்கோ அதை மட்டும் தான் எடுத்திருப்பாங்க, வேறு எதுவும் இருக்காது. அந்த பாடத்திட்டத்தை தாண்டி வேறு எதுவும் இருக்காது. அடுத்த ஸ்கூல் நான் மாற்றும் பொழுது சிலபஸும் இருக்கும், ஆனால் அதை தாண்டி அந்த காம்படிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ எல்லாமே போட்டித் தேர்வுகள் வைத்து தான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அதை சார்ந்த ஒரு சப்ஜெக்ட்லேயே அதையும் கொண்டு வந்து எடுக்கக்கூடிய தன்மையில் ஒரு ஸ்கூல் இருந்தது. அதனால் மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நான் மாற்றினேன். எதுக்காக பிள்ளை பள்ளிக்கூடம் மாற்றினீங்க? சார், நான் வந்து விளம்பரத்தை பார்த்து டமார்னு விழுந்துட்டேன். முதல்ல சொன்னது வந்து இதெல்லாம் ஃபெசிலிட்டினாங்க. அப்புறம் தான் பார்த்தேன் இது நான் கட்டின ஃபீஸ் ஒன்லி இட்லிக்கு மட்டும்தான், சட்னி சாம்பாருக்கு நீங்கள் தனியாக கொடுக்கணுனாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலை, அந்த ஆசிரியரோட மனப்பான்மை மாறுனுச்சு. எப்படின்னா பிள்ளைகளை 2 மணி நேரம் வெளியில் நிப்பாட்டு வைக்கிறது, இல்லைனா வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்ட லேட் ஆனிச்சுன்னா. ஓகே. ஆமாம். இன்னொரு இல்லைனா எக்ஸாமுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, இல்லைனா ஓப்பன் டேக்கு வந்து நீங்கள் ஃபீஸை கட்டிட்டு வாங்க. இது கொரோனா காலகட்டத்திலே 2வது அலை வரும்போதே நடந்தது. ஒரு ஸ்கூலில் என்ன கண்டிஷன் போட்டாங்க, நான் மூணு ஸ்கூல் மாற்றிட்டேன். என்ன கண்டிஷன்னா ஃபார்ம் 16 நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னாங்க. என்னோட வருமானத்தை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அடுத்த வருஷம் கண்டினியூ பண்ண முடியுமான்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். நான் சொன்னேன் பெட்டி கடை வச்சுருக்க ஒருத்தனுக்கு ஃபார்ம் 16 இருக்காது, அவனால் 1 லட்ச ரூபா கட்ட முடியும். அப்போ அவனை நீங்கள் உள்ளே எடுத்துக்குவீங்க இல்லையா? என்னோட வருமானத்தை வச்சு தான் என் குழந்தைய தரம் நிர்ணயிக்கிறீங்கன்னா அந்த பள்ளிக்கூடம் எனக்கு வேண்டாம், நான் டிசி வாங்கிட்டு வேறு ஸ்கூல் போயிட்டு. ஓகே. ஆசிரியர்களாக நீங்கள் மாணவர்களை கையாளுவதில் உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கும், சரியா? காரணம் ஒவ்வொருத்தரும் ஒரு இண்டிவிஜுவல் தனித்தனி உலகங்கிறதுனால. ஆனால் பெற்றோர்கள் எல்லோரும் ஒரே உலகம் தான். மாணவர்களை கையாளுவதில் அப்புறம் வருவோம். பெற்றோர்களை கையாளுவதில் உங்களுக்கு என்னெல்லாம் சிக்கல் இருக்குது? குழந்தைக்கு முதல்ல என்ன உடலில் ரீதியான ப்ராப்ளம் இருக்குன்றதை எங்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். அது ஃபஸ்ட்டு சார் மெயினாக. ஏன்னா திடீர்னு நாங்கள் பார்த்தோன்னா திடீர்னு இப்போ ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம்பிள், அந்த பிள்ளைக்கு ஒரு ஃபிட்ஸோ ஏதோ இருக்கலாம் சார், அதை வந்து சொல்கிறத கௌரவ குறைச்சலாக நினைக்கிறாங்க சார். மித்த பேரண்ட்டுக்கு நேராக சொல்லிட்டாங்கன்னா இப்போ பிள்ளைக்கு அதை சொல்லிட்டாங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன ஹேண்டில் பண்ண கிளாஸ்லேயே ஒரே நாள் 3 பிள்ளைக்கு அது மாதிரி ஆகிடுச்சு சார். தூக்கி பதறடிச்சு மிச்சம் எல்லாம் மீடியா இப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க சார். அதை எங்கள்கிட்ட சொல்லிட்டா அதுக்குள்ளே ப்ரிவென்டிவ் மாத்திரை மருந்தை கொடுத்துருந்தா இந்த மாதிரி என் பிள்ளைக்கு இருக்குது அது சொன்னால் என்ன சார் உங்களுக்கு அதில் என்ன சார் கஷ்டம்? ஓகே. சொல்லிவிட்டு அதை நாங்கள் ஃபோன் பண்ணி நாங்கள் கொடுத்த நம்பரை எடுக்கவே மாட்டேன்றாங்க. சாயந்தரம் 5 மணிக்கு மேலே அதை எடுத்துகிட்டு மறுநாள் வராங்க அந்த பிள்ளைய சிட்டு அந்த மாதிரி உங்கள் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு, HMலேருந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் பதறி அடித்து அந்த பிள்ளைய சேஃப்டி பண்ணுறோம் சார். மறுநாள் கேட்டால் இதுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே இருக்குது சார். எங்கள் மனசு எப்படி இருக்கும் சார் நினச்சி வரும். ஓகே. துடிக்கிது சார் அப்படியே. ஓகே. தங்களுடைய ஆரோக்கியத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க, மாணவர்கள் ஆரோக்கியத்தை. சார், உள்ளே வரும்போது டீச்சர்கிட்ட எதை ஃபஸ்ட்டு கேட்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே வரமாட்டாங்க சார். வந்த உடனே அவங்களோட குழந்தைங்களோட நெகட்டிவ் விஷயத்தை தான் குழந்தைங்கள வச்சுட்டே கேட்பாங்க. ஏன் இவன் இப்படி பண்ணுறான், ஏன் அவன் அப்படி பண்ணுறான், எப்படி பண்ணுறான், இவன் புஷ் பண்ணுறான், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டான். ஸோ இந்த மாதிரி வேறு கெட்ட வார்த்தையெல்லாம் இங்கே தான் வந்து கற்றுக்கிட்டான். சொல்ல வரீங்க? அதுதான் சார். ஊடகமாக பேசினா எனக்கு புரியாது. ஓகே சார். இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டான், அவங்க வீட்டிலலாம் நாங்கள் இந்த வேர்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். இப்போ எல்லார் எதிர்லையும் ஏன் என் பையன் எக்ஸாமுக்கு வந்து மார்க் கம்மியாக எடுத்தான்னு எல்லார் எதிர்லையும் நீங்கள் கேட்குறீங்க, அவன்கிட்ட தனியாக கூப்பிட்டு கேட்கலாம்லன்ற. எல்லாருமே பியர் குரூப் தான், அவங்க கிளாஸ் ரூமில் இருக்கிறது எல்லாருமே ஒரே ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்ரிஷியேட் பண்ணும்போது எல்லார் எதிர்லையும் பண்ணுறதை ஏற்றுக்கிறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணும் போது ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. அதை நாங்கள் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பேரண்ட்ஸ் இல்லை நீங்கள் அப்படி சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு கண்டிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஓகே. வேற இதெல்லாம் கண்டிக்க அனுமதிக்கிறாங்க?
இல்லை சார், கண்டிக்கிறது மட்டும் என்றைக்குமே யார் எதுலையுமே கண்டிக்கக்கூடாது. கண்டிக்கிறத மட்டும் தனிமையில் தான் செய்யணுன்றாங்க. அப்ரிசியேஷன் மட்டும்தான் நீங்கள் வந்து தனிமையில் கண்டிச்சா சரிங்கிறாங்களா? ஒருவேளை நீங்கள் ஸ்டாஃப் ரூமில் கூப்பிட்டு ஏன்டா எரும மாட்டேன் சொல்லிக்கிட்டே இருக்கேன் விளங்க மாட்டேங்குது உனக்கு அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க? இல்லை, அப்படி ஸ்டாஃப் ரூமில் நம்ம கூப்பிட்டு திட்டாலுமே என்னை தனியாக கூப்பிட்டு திட்டாங்க, அப்போ நான் தனியாக கூப்பிட்டு என்னை வந்து ஒரு மாதிரி பேசிட்டாங்க அப்படியும் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட பாயிண்ட் என்னன்னா, பேரண்ட்ஸ் நேராக வந்த உடனே என்ன ஆச்சு மேடம்னுலாம் கேட்க மாட்டாங்க. எப்படி நீங்கள் இப்படி பண்ணலாம், எப்படி என் பையனை நீங்கள் திட்டலாம், இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக அவங்க வைக்கிறாங்க சார். ஓகே. எல்கேஜிலேருந்து இப்போ 8th வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் காட்டுற அந்த இம்பார்ட்டன்ஸு 9th மேலே பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் பிடிஏ மீட்டிங் அன்றைக்கி வருவாங்க. 10 பேர் சுற்றி நிற்பாங்க அந்த மீட்டிங்கில். நம்ம ஒருத்தருக்கு தான் ஒரு குழந்தைய பற்றி விளக்கம் சொல்லிகிட்டு இருக்க முடியும். அடுத்தது அதை கவனிச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பிள்ளை அப்படி சொன்னீங்களே, என் பிள்ளைக்கு அந்த மாதிரியான குவாலிட்டி இல்லையா, இப்போ அந்த குழந்தை கையெழுத்து அழகாக இருக்குமா, நீ ரொம்ப அழகாக எழுதுற, இதை நல்லா மேலெல்லாம் கொட்டேஷன் போட்டு எழுதுனா நிறைய மார்க் கிடைக்கும், நம்ம ஐடியா சொல்லுவோம். அப்போ என் பையனுக்கு மார்க் வரதுக்கு என்ன நம்மளை பேசவே விட மாட்டாங்க. அது வரைக்கும் வந்து பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வந்து டைரியில் மென்ஷன் பண்ணுவோம், இந்த தேதியில் இத்தனை மணிக்கு வாங்க, அந்த கொஞ்சம் மெல்ல மலரும் மொட்டுக்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு தனி கவனம் கொடுத்து தனியாக ஒரு நாள் வர சொல்லுவாங்க. அன்றைக்கி வரமாட்டாங்க. பிடிஏ மீட்டிங் அன்றைக்கி நம்மளை ரவுண்டு கட்டி நமக்கு தொண்டையெல்லாம் வறண்டு போயிடும், நம்ம பேசவும் முடியாது. இன்னொருத்தவங்கள்ட்ட பேசுகிறத இவங்களுக்கு எடுத்துக்கிட்டு ஏன் எனக்கு சொல்லவே இல்லை, நீங்கள் அந்த குழந்தைங்க மட்டும் சொல்கிறீங்க, அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களான்ற கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப 45 குழந்தைங்கள கூட நாங்கள் சமாளிச்சிருவோம் 8 பீரியடு. ஆனால் அந்த 1 hour பிடிஏ மீட்டிங்கில் சத்தியமாக எங்களால் சமாளிக்க முடியல சார். இப்போது பேரண்ட்ஸ் வந்து என் பிள்ளை வந்து ஒரே பிள்ளை 10 வருஷம் தவமிருந்து பெற்றோம், அதனால் அவள் எழுதுகிறாளோ படிக்கிறாளோ என்ன செய்கிறாளோ அவள் ஸ்கூலுக்கு வரணும், அதனால் நாங்கள் அனுப்பிடுறோம். அவள் எழுதுனாலும் படிக்கலாலும் அவளை ஒன்றுமே செஞ்சிடாதீங்க, டச் பண்ணிடாதீங்க, எதுவுமே திட்டிடாதீங்க, அவள் ஸ்கூலுக்கு லைக் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு மார்க் பார்க்க வருவாங்க. ஏன் என் பிள்ளை மார்க் குறைஞ்சிருக்கு, எதனால் குறைஞ்சிருக்கு? நீங்கள் தானம்மா சொன்னீங்க ஒன்றுமே சொல்லிக் கொடுக்க வேண்டாம், சும்மா ஆசைப்பட்டு தான் வரணும், சும்மா தான் அனுப்புகிறோம், பெருமைக்கு அனுப்புகிறோன்னு சொன்னீங்க. இப்போது மார்க் எடுக்க சொல்கிறீங்களே என்ன அப்படி நாங்கள் சொன்னாக்க அது நீங்கள் டீச்சர் தானே, உங்கள் கையில் உங்களை நம்பி தானே நாங்கள் உங்களுக்கு கையில் தானே ஒப்படைச்சிருக்கோம், காலையிலேருந்து சாயந்தரம் வர உங்கள் கையில் தானே எங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கோம், நீங்கள் தானே பொறுப்புன்னு அப்படியே பல்ட்டி அடிச்சிருவாங்க. ஓகே. அப்படிலாம் எந்த பேரண்ட்டும் செய்ய மாட்டாங்க சார். நாங்கள் வந்து அதில் செய்வாங்க, நானே பார்த்துருக்கேன். இல்லை சார், எனக்கு வந்து 4 வருஷம் கழிச்சு தான் சார் என் பெண் பிறந்தா. நான் போய் அப்படிலாம் சொல்லி கண்ணு 2 விட்டுருங்க படிக்கிறதுக்கு, தோலை உரிங்கன்னு தான் நான் சொல்லியே விட்டுட்டு வந்தேன் ஸ்கூலில். அந்த மாதிரிலாம் நான் சொல்கிறதே கிடையாது. இவங்க சொல்கிறது அக்செப்டபிளாக இல்லை, ரொம்ப சினிமாட்டிக்காலாம் இருக்குது சார். இதெல்லாம் யார் சார் நான் சும்மா பேருக்காக ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் பேசாதீங்கன்னு சொல்கிறது? பிள்ளைய நாங்கள் வந்து ரொம்ப தவமாக இருந்து பெற்ற பிள்ளை, ரொம்ப கோபமாக சொல்லிடுறாங்க, மனம் சுருங்கிற பிள்ளை. அவங்க சொன்ன மாதிரியா சொல்லுவாங்க, சும்மா கொண்டு விட்டுருக்கேன்னு. இவ்வளோ கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்களே என்ன பெற்றோர்களை பற்றி? இப்போ அவ்வளோ பேரும் நீக்க பெற ஒரே கம்ப்ளைண்ட் தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. சார் அதுக்கு காரணம் என்னன்னா, மேம் கிட்டெல்லாம் எதனால் அப்படி சொல்கிறோன்னா, அடுத்த நாள் ஏன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு வீட்டில் அழுவாங்க இல்லையா. குட்டி குழந்தைங்க இப்போ அவங்க சொல்கிற மாதிரி 5th 6th அப்படின்னா ஓகே, இப்போ எல்கேஜி யூகேஜி படிக்குது அப்படின்னா தூக்கி வேனில் போட்டுடலாம். ஒரு 5thனா நம்மளால் தூக்கி போட முடியுமா? என்ன பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைங்க கிட்ட அவங்களும் கரெக்டாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு பாசமாக அடிக்காமல். நம்ம இதெல்லாம் சொல்லியாச்சு, பள்ளிக்கூடத்தில் கூட விட்டாச்சு. ஓகே சார். மேடம் சொல்லிட்டாங்க ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிற, என்னப்பா உங்கள் அம்மா வந்து என்னை கேள்வியாக கேட்குறாங்கன்னு. அடுத்த நாள் நம்ம பிள்ளை நம்ம வீட்டில் இருந்துட்டு நான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேங்குது. எல்கேஜி யூகேஜியாக இருந்தால் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடலாம். 5வது படிக்கிற பிள்ளைங்கிற கிட்டத்தட்ட 11 வயசு பண்ணுறது இழுக்க முடியாது. ஒரு நான் நம்மளோட வலுவாக இருப்பாங்க, இழுக்க முடியாது. என்ன செய்யலாம்? நான் 2 அடி போட்டு கூட்டிகிட்டு போய் விடுவேன் சார். நான் 2 அடி போட்டு கூட்டிகிட்டு போய் விடுவேன். கூட விடுவீங்க? அதான் கேட்குறாங்க. இப்போ பிடிஏ மீட்டிங்கில் வந்து பெற்றோர்களை பற்றி ஒரு குறை சொல்கிறாங்கல்ல அவங்க, அதை போல் ஆசிரியர்களை பற்றி ஒரு குறை உண்டு. என்ன அப்படின்னா, நல்லா படிக்கிறவனுடைய பெற்றோர்களை ஒரு மாதிரி நடத்துவதும், நல்லா படிக்காத பிள்ளைய உங்கள் பையில கூட்டு போயிருங்க இந்த வருஷமே சொல்கிறதும் உண்டு இல்லையா? அப்படி பிடிஏ மீட்டிங்கில் சராசரியாக படிக்கிற உங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களாக எப்படி நடத்தப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? கிளாஸில் நல்லா படிக்கிற பசங்க எதை சொன்னாலும் நம்பிடுவாங்க. சப்போஸ் அந்த 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 குழந்தை வந்து கொஞ்சம் டிசிப்ளினில் கம்மியாக கூட இருக்கும், ஆனால் அதை மைண்ட் பண்ண மாட்டாங்க. உண்மையாகவே கொஞ்சம் கம்மியாக படிக்கிற குழந்தை டிசிப்ளினில் நல்லா இருக்கும், பார்ஷியலாக இருப்பாங்க, பார்ஷியலாக நடந்துக்கிறாங்க. அந்த குழந்தை இவ பொய் சொல்கிறா, இவ அவளை திருடிட்டா, இவ பேசிகிட்டு இருந்தான்னு அவங்க சொல்லிட்டா உடனே அவன் நீ பேசினான்னு கூட கேட்குறதே கிடையாது, உடனே அதை கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க. அது தப்பு இல்லை. அந்த குழந்தைய கூப்பிட்டு 2 பக்கமும் நிற்க வச்சு கேட்கணும்ல, அவள் பேசுகிறேன்னு சொல்கிறானே நீ பேசினியா? கிளாஸ் லீடர் ஆகிற மாதிரி. ஆமாம், அதே தான். ஓகே. அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து
ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அதை கண்டினியூவாக கொண்டு வந்து அந்த ஸ்கூலில் முடிக்கிற வரைக்கும் நீ அன்றைக்கே அப்படி பண்ண தானே, நீ அன்றைக்கே அப்படி பண்ண தானே, அதையே சொல்லி சொல்லி அந்த குழந்தைய வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுலேருந்து அந்த குழந்தை மாறி இருக்குன்ற எண்ணமே அவங்களுக்கு வரமாட்டுது. என் சின்ன பையன் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் சார். நான் வந்து பிடிஏல ஒரு பொசிஷனில் இருக்கிறேன். சீஃப் கெஸ்ட்டோட நின்றுட்டுருக்கேன் நான் ஸ்கூலில் ஒரு ப்ரோக்ராமுக்கு. உங்கள் பையன் உருப்படவே போகிறதில்ல, நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க ஒரு டீச்சர் என்னை பார்த்து. இது ரைட்டா? நாங்கள் ஒரு டீச்சர்ஸ் மட்டும் கிடையாது, வி ஆல்சோ பேரண்ட். அவங்களோட வலி வேதனைகள்லாம் எங்களுக்கு தெரியுமா தெரியாத சொல்லுங்கள். நாங்கள் பாரிசாலை நடத்த மாட்டோம். அவங்க முன்னாடி ஆரம்பத்தில் எல்லாமே சொன்னாங்க, நான் இந்த ஸ்கூலில் எதெல்லாம் பார்த்து நீங்கள் கேட்டீங்க, எதெல்லாம் பார்த்து ஸ்கூலில் செலக்ட் பண்ணீங்க, எல்லாம் தெரிஞ்சு தானே செலக்ட் பண்ணாங்க. டீச்சர் சொன்னாங்கன்றாங்க, ஸ்கூல் அட்மாஸ்பியரை பார்த்துன்றாங்க, டிஸ்டன்ஸை பார்த்து எல்லாம் பார்த்து செலக்டிட்டு பின்னாடி அது சரியில்லைன்னு அந்த புள்ள சொல்கிறத மட்டும் எப்படி சார் அவங்க எடுத்துக்கிறாங்க? உண்மையிலே பார்த்தா இந்த காலகட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸோட ஆசிரியர்களுக்கு தான் மன உளைச்சல் அதிகமாக இருக்குது சார். ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும்போது ஒரு 40 பேர் ஸ்க்ரீனில் தெரியும். 40 பேர் இருக்காங்களே நாங்கள் நம்பி பாடம் எடுத்துக்கிட்டு இருப்போம். கொஸ்டின் கேட்கும்போது ஒரு ஆன்சரும் வராது, பேர் மாத்திரம் இருக்குமே ஒழிய பையன் அப்ஸ்காண்ட். ஒரு பையன் என்ன சொல்லுவான் சார், அந்த நெட்டு சரியாக கனெக்ஷனே இல்லை சார். இன்னொரு பையன் வந்து தலைவலி சார். ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னும் கேட்டால் நாங்கள் சண்டே கூட கிளாஸ் வச்சு எங்கள் ஸ்கூலில் 10 மணி வரைக்கும் கூட நாங்கள் உட்கார வச்சு சொல்லி கொடுக்குறோம் சார். எந்த பையனும் வந்து எங்களுடைய பர்சனல் வெஞ்சன்ஸை வச்சு நாங்கள் வந்து பழி வாங்குறதே கிடையாது. ஏன்னா நாங்களும் பேரண்ட்டு. உண்மையாக சொன்னால் டீச்சர்ஸ் வந்து பேரண்ட்டாக இன்றைக்கும் பேரண்ட்டாக இருக்காங்க. ஆனால் பேரண்ட் வந்து இன்றைக்கி டீச்சர்ஸாக இல்லை. நான் வந்து எல்லா பேரண்ட்டையும் சொல்ல, ஆனால் பேரண்ட்டும் டீச்சர்ஸாக மாறி ஒரு வீட்லேயும் அவங்களுக்கு வந்து வேண்டிய ஒரு வழிமுறையை சொல்லி கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இதுவே இந்த எக்ஸாம் டைம்லாம் எடுத்துங்க, இந்த சாட்டர்டே சண்டே கூட விட மாட்டாங்க. பையன் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே சொல்லிடுவான், அம்மா சாட்டர்டே தயவு செஞ்சு வாட்ஸ்அப் பக்கம் போயிடாத அப்படின்னு சொல்லி. அப்படியே ஹோம்ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க்கும் வந்துக்கிட்டே இருக்கும், மாடல் கொஷின் பேப்பரும் வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா விடாமல் அப்படியே படிச்சுட்டே இருக்கணுங்கிற மாதிரி. இப்போ தமிழ் எக்ஸாம் எடுத்துங்க, தமிழ் அம்மா வந்து இத்தனை நாள் எந்த ஹோம்ஒர்க் கொடுத்துருக்க மாட்டாங்க. கரெக்டாக அந்த எக்ஸாம் டைமில் மட்டும் மாடல் கொஷின் பேப்பர் எங்கேருந்தா கிடைக்குதோ தெரியல உங்களுக்கு. கரெக்டாக எக்ஸாமுக்கு முந்தின நாள் இருந்து அத்தனை கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க. மண்டே காலையில் எக்ஸாமுக்கு வந்து 9 மணிக்கு உள்ளே போகிறான்னா காலையில் 7:30 மணிக்கு கூட ஒரு கொஷின் பேப்பர் வருது. ஸோ நாங்கள் அதையே பார்த்துட்ருக்கோம், நாங்கள் வாட்ஸ்அப்பையே பார்த்துருக்கணும். இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்த பிறந்து இது ஒரு பெரும் பிரச்சனையாகவே இருக்குது சார். ஹோம்ஒர்க் மட்டும் கொடுக்கறதில்ல சார், அவங்க ஒரு நாள் 5 சப்ஜெக்ட்லேயும் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஹோம் டெஸ்ட்னு ஒரு சப்ஜெக்டில் ஹோம் டெஸ்ட் இத்தனை கொஷின் ஹோம் டெஸ்ட் எழுதணும்னு கொடுக்குறாங்க. வாரத்தில் 2 நாள் ஃபேர் காப்பி வீட்டில் வந்து எழுதணும். ஸ்கூலில் எழுதுறது வந்து ரஃப் ஒர்க்கில் தான் எல்லா சப்ஜெக்ட்டையும் ஒரே நோட்டில் எழுதிடுறாங்க. ஃபேர் காப்பி நோட் எழுதணும் வீட்டில் வந்து. அந்த குழந்தை எவ்வளோ எழுதும்? அந்த குழந்தைக்கு வேறு மைண்டு எதுவுமே கிடையாது. வீட்டுக்கு வந்துட்டா 5 மணிக்கு வீட்டுக்கு வர குழந்தை நைட்டு 10 மணி வரைக்கும் ரைட்டிங் அவ்வளோதான். சரி, இவ்வளவு ப்ரெஷரோட ஆசிரியர்கள் வச்சுருக்காங்கல்ல பிள்ளையில. ஆமாம். அப்படிங்கும்போது அந்த பிள்ளையில வேறு என்ன கையாளுறதுல சிக்கல் ஏற்படுது? அங்கே எங்கே எந்த இடத்துல அந்த பிள்ளை ஒழுக்கம் கெடுது, எந்த இடத்துல நிலை தருமாறுது? சில டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கிளாஸில் பசங்க முன்னாடியே ஒரு டீச்சரும் வேற ஒரு டீச்சரை பற்றி காசிப் பேசுறது, ஹெச்எம்ஐ குறை பேசுறது, கரஸ்பாண்டண்ட்டை குறை பேசுறது, இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போது வீட்டுக்கு வந்தோடனே அம்மா ஹிட்லர்மா அப்படின்றாங்க. யார் ஹிட்லர்னா பிரின்சிபலுக்கு பேர் ஹிட்லரு, நெட்டக்கோக்கு, குட்டவாத்து, இப்படிலாம் இவங்க பட்ட பேர் வச்சு பேசுகிறாங்க. அப்போ என் குழந்தை எப்படி ஒழுக்கமாக இருக்கும்? இதெல்லாம் கேட்குற என் குழந்தையும் அதே மாதிரி தானே பேசும். ஓகே, வேறு எந்த வகையிலெல்லாம் வந்து பிள்ளைக்கு வந்து பள்ளிக்கூடம் இந்த இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறது தவறான விஷயங்களா நினைக்கிறீங்க? ஆன்லைன் கிளாஸஸ்னால அவங்க அதிகமாக அந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் வந்து டைரியில் எழுதி போட்டு போர்டில் எழுதி போடுவாங்க. ஹோம்ஒர்க்குன்னு ஒரு போர்டில் சைடில் ஹோம்ஒர்க்குன்னு எழுதியிருக்கும், டெய்லி எழுதியிருக்கும். முன்னாடிலாம் அப்படி தான், கொரோனாக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தான். இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க. இப்போ நான் என் குழந்தைக்கு வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் கொடுக்குறது இல்லை. ஸோ அதனால் என் வாட்ஸ்அப்புக்கும் என் வீட்டுக்கார வாட்ஸ்அப் 2 குழந்தைன்றால ஆளுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் வந்துட்டுருக்கு. நாங்கள் வேலை பிஸியில் இருக்கோம். வேலை 3 பிள்ளை இல்லை இல்லை, ரொம்ப கஷ்டம் சார் நிஜமாலே. நாங்கள் வந்து அவர் ஒரு ஒர்க் பிஸியாக இருக்கும், எனக்கு ஒர்க் பிஸியாக இருக்கும். நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் கன்வே பண்ண முடியாது குழந்தைக்கு. என் குழந்தை வந்து சோஷியல் மீடியா வேண்டாம் அந்த சொன்னதுனால ஐசைட் ரொம்ப கம்மியாயிடுச்சு என் குழந்தைக்கு. ஸோ அதனால் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தவிர்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ அவளுக்கு நான் கன்வே பண்ணணும் ஹோம்ஒர்க்கு. நான் வெளியில் எங்கேயோ இருப்பேன், அவளுக்கு கன்வே பண்ணுன்றது எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதுவே அவங்க பழைய முறையை 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த முறையே ஃபாலோ பண்ணலாம்ல. ஏன் அது வந்து அந்த சின்ன குழந்தை எல்கேஜி குழந்தை கூட மெசேஜ் தான் வருது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்லாம் டைரியில் எழுதி அனுப்புறது தான் சார் ப்ரொசீஜராக இருக்கும். அதை கிளாஸ் டீச்சர் செக் பண்ணி டெய்லி எழுதுறாங்கன்றது. அதுவே வந்து பசங்களுக்கு வந்து ஒரு சுமையாக இருக்குது. டைம் வந்து அந்த பீரியடில் வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு பேரண்ட்ஸோட சஜஷனால தான் இப்போ நாங்களாமே ஒரு லிஸ்ட்டை எடுத்தோம், யாருக்கெல்லாம் வாட்ஸ்அப் பண்ணால் ஓகே. பேரண்ட்ஸ் சஜஷன் எல்லாம் கேட்க மாட்டீங்க நீங்கள்.
பேரண்ட்ஸ் சஜஷன் கன்சர்ன் ஃபார்ம் கொடுத்து கேட்டிருக்கோம் சார். பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க, எந்த டீச்சர்லாம் சேர்ந்து மார்க் எடுக்கலையோ அவங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்கிடுங்கன்னு சொன்னால் கேட்டுருமா அவங்க பள்ளிக்கூடம்? அதெல்லாம் கேட்காது. நான் கேட்குறேன், அப்படி கேட்காதுல்ல. நாங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்கிறோம். 40 பேரில் 4 பேர் மார்க் வாங்கலைன்னு நான் என்ன செய்ய முடியும்? வேணால் கிளாஸ்க்கு அனுப்புங்க, அவருக்காக வேணால் எக்ஸ்ட்ரா ஒரு முன்னாடி பள்ளிக்கூடத்தில் நான் இருந்து சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்லுவோமே ஒழிய அவர்கள் சொல்கிற சஜஷன்லாம் நம்ம கேட்ட மாட்டோம். நான் கேட்க விரும்புகிறது, பள்ளிக்கூடம் என்பது ஆசிரியருக்கும் மாணவருக்குமான உறவு தானே. அதில் இடையில வேறு புற காரணங்களால் இதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பித்தோம். அதெல்லாம் முடிஞ்ச சகஜ நிலைமைக்கு திரும்பிட்டோம். திரும்பினதுக்கு அப்புறமும் இன்னமும் ஹோம்ஒர்க் ஏன் பெற்றோர்களின் ஃபோனுக்கு போகுதுங்கிற அதுதான் சார் இப்போ ஈஸியான வேவா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் அதான் ஃபீல் பண்றாங்க, பேரண்ட்ஸும் அதான் ஃபீல் பண்றாங்க. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கு? எங்களுக்கு எதுனாலும் ஓகே, ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தா ஓகே. சரி, எது பெட்டரா இருக்கு? ஹோம்ஒர்க் அனுப்புறதும் எங்களுக்கு பெட்டர் தான் சார், எழுதி விடுறதும் எங்களுக்கு பெட்டர் தான். பசங்க ஆனால் படிச்சுட்டு வராங்களான்றது தான் பெரிய கேள்விக்குறியா இருக்கு சார். அவங்களுக்கு ஒர்க்கு கம்மி ஆகணுன்றதுக்காக வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க சார். அவங்களுக்கு ஒர்க்கு கம்மி ஆகணும் அப்படின்றதுக்காக வாட்ஸ்அப்ல அனுப்பி அவங்களோட ஒர்க் வந்து எங்களுக்கு ஒரே ஒரு தனமா எப்படி ஃபோன்ல வந்து டைப் பண்ணி எல்லாருக்கும் 40 பேர் சென்ட் பண்ண போறாங்களோ சார், அதுக்கு தனியா ஆப் இருக்கு சார். ஃபோன்ல ஆப் இருக்கு, அவங்க தனித்தனியா ஒவ்வொருத்தருக்குலாம் அனுப்ப போறது. நான் ஒருத்தருக்கு அனுப்புறேன்னு சொல்லியே, நானே கிளியரா சொல்றேன். அந்த ஆப்ல ஒரு தடவை போட்டு 40 பேருக்கு தான் அனுப்ப போறாங்க, குரூப்புக்கு அனுப்ப போறாங்க. ஒரு தடவை அவங்க டைப் பண்ண போறாங்க. இன்ஸ்ட் ஆஃப் தட் ஒரே ஒரு தடவை போர்டில் எழுத போறாங்க, 40 பேர் நோட்டில் எழுத போறாங்க. அவர்களை பொறுத்தவரை வேலை ரெண்டும் ஒன்று தான். ஆனா அவங்களுக்கு ஒன்று தான் சார். பேரண்ட்ஸ்க்கு எதுக்கு தேவையில்லாம வந்துருதுன்னு கேட்குறேன் நான். அதான் நானும் கேட்குறேன் சார். அவங்க அந்த 40 டைரியை சைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 40 நிமிஷமாவது குறைஞ்சதை எடுத்துக்கும். அதை செக் பண்ணி எல்லா குழந்தையும் இப்போ அதில் கரெக்டாக எழுதியிருக்காங்களா குழந்தைங்க ஒன்று செக் பண்ணி பொறுப்பு பெற்றோர் பொறுப்பாயிருது. மாணவர்களை கையால் வேற என்ன சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னெல்லாம் செய்கிறாங்க இவங்க? இவ்வளோ நேரம் விவாதித்த சூழல்லேருந்து மாறுபட்ட ஒரு இடத்துலேருந்து நான் வந்திருக்கிறேன். தருமபுரி மாவட்டத்தில் வந்து ஒரு மலை கிராமத்தில், குக்கிராமத்தில் இந்த செல்ஃபோன் வசதிகளே இல்லாத ஒரு கிராமத்தை பள்ளியிலேருந்து நான் வந்திருக்கிறேன். எங்கள் மாணவர்களுக்கு நான் எப்படி செல்ஃபோனில் வந்து வீட்டு பாடம் தர முடியும்? தர முடியாது. இன்னொன்று, முதல் நாள் பள்ளி திறந்த முதல் நாள் தன்னோட பிள்ளையை கொண்டு வந்து பள்ளியில் சேர்த்துட்டு போகிற பெற்றோர் அவன் திரும்பவும் பள்ளிக்கு கண்டினியூவாக போகிறானா, அவன் எப்படி வரான், சாப்பிட்டானா சாப்பிட்லையா, நல்ல துணி போட்டுட்ருக்கானா, அவன் ரெகுலராக பள்ளிக்கூடத்துக்கு வரானான்றதையே நிறைய பெற்றோர்கள் வந்து கண்காணிக்கிறது இல்லை. ஒன்று, ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்துக்கு வந்து மயக்கம் போட்டு விழுவுறான், ஏன்டா குட்டி அப்படின்னா சாப்பிடல சார் அப்படின்றான். என்னுடைய மதிய உணவை அவனை கொடுத்து அவனை தேத்திட்டு அந்த பெற்றோரை அழைச்சி அவன் பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க, ஆசிரியரை பார்க்கறதுக்கு பள்ளிக்கூடத்து வரமாட்டேங்கிறாங்க. நான் அவங்க வீட்டு தேடி போகிறேன், போய் கேட்டோம் அப்படின்னா நாங்கள் என்ன சமையல் பண்ணுறது, நான் காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போயிடுறேன். அப்போ அந்த 5ஆம் வகுப்பு மாணவி தன்னுடைய தம்பி தங்கையை தயார் செஞ்சு உணவு தயார் செஞ்சு அந்த சாப்பாடை சாப்பிட்டு பள்ளிக்கூடத்து வர நிலைமையில் இருக்கிற மாணவர்கள் இருக்காங்க. அப்போ அந்த பெற்றோர்களை நாங்கள் என்னன்னு குறை சொல்கிறது? அப்போ அவனுக்கு தேவையான வசதிகளை எங்களுடைய சொந்த பொருளாதார இதிலிருந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். நான் என்னுடைய பள்ளியில் 35 மாணவர்கள் படிக்கிறாங்க. பள்ளிகளில் பெரும்பான்மையான ஆசிரியர்கள் அப்படி தான் இருக்காங்க. 35 மாணவர்கள் படிக்கிறாங்க. 35 மாணவர்களுக்கும் இலவசமாக சீருடை வாங்கி கொடுத்துருக்காங்க. தனியார் பள்ளி மாணவர்களை பார்த்து அவங்க ஏங்கக்கூடாதுன்னு சொல்லி அனைவருக்குமே ஷூ, பெல்ட்டு, டை வாங்கி கொடுத்துருக்குறேன். நான் இன்றைக்கி இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னா என்னுடைய பள்ளியில் இருக்கிற 35 மாணவர்கள் அவன் நாளைக்கு அதுலேருந்து ஒரு ஆள் உங்களை போல வரணும், இதை விட உயர் பதவி வரணும், இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு காரணக்காக தான் ஒரு ஆள் உங்களை போல வரணும், என்னை போல வரணும், இன்னொரு 35 பேர் படிக்க வைப்பான். ஆமாங்கய்யா, அது ரொம்ப முக்கியம் இல்லை? ஆமாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு உந்துதலாக இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ தூரம் வந்து நான் பிரயாணம் செஞ்சு இந்த நிகழ்ச்சியில் வந்து கஷ்டப்பட்டு கலந்துட்டு இருக்கிறேன். இன்னொன்று, சில பேரண்ட்ஸ், நான் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு மாணவன் பிரேக் டைமில் கழிவறைக்கு செல்லும் பொழுது புகைப்பிடிக்கிறான். அதை இன்னொரு மாணவன் பார்த்துன்னு சொல்கிறான். அந்த மாணவனை கூப்பிட்டு விசாரித்தோம் அப்படின்னா அதுக்கு மலை கிராமங்கள், அங்கே வந்து கடைகள் கிடையாது. அப்போ அந்த பேரண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய மகன்கிட்டயே அந்த காசை கொடுத்து அவரோட புகைப்பழக்கத்துக்காக அந்த பொருளை, பீடியோ சிகரெட்டோ வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை கொஞ்ச நாள் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு எல்லா பிள்ளைகளுக்கும் தன் பெற்றோர் வந்து ஹீரோ. அப்போ பெற்றோர்கள் எங்கெல்லாம் தப்பு செய்கிறாங்க, அப்போ தன் அப்பா செய்கிற விஷயத்த அவன் கையில் எடுத்து பள்ளியில் இருக்கிற கழிவறையில் போயிட்டு அந்த சிறுநீர், அவன் எப்பயுமே வந்து அந்த 11 மணி பிரேக்கில் போனோம்னா அவன் தனியாக கேட்டு போவான். என்னடா அப்படின்னு ஃபாலோ பண்ணால் அவன் அங்கே போய் அதை பழக்கத்தை அடிக்ட் ஆகிருக்கான். இங்கே இருக்கிற எல்லா பெற்றோருமே நல்லா இதாக இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிற அந்த குக்கிராமங்களில் குடும்ப சூழலின் காரணமாகவும் வறுமையின் காரணமாகவும் தன்னுடைய பிள்ளைகளை கூட
முறையாக கவனித்து பள்ளிக்கு அனுப்ப முடியாத சூழல்ல நிறைய பெற்றோர்கள் இருக்காங்க. சார் ஒரே ஒன்று கேட்கலாமா சார்? நீங்கள் இவ்வளோ தூரம் நல்லா எல்லாம் பண்ணியிருக்கீங்க, உங்கள் மாணவர்களுக்கு நல்லா பண்ணியிருக்கீங்கல்ல. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு இடைநிலை பள்ளியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு, அதுவும் இந்த மாதிரி ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி மலை கிராமத்தில் குக்கிராமத்தில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு தன்னோட மாணவன் எப்பேற்பட்டவன், அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அப்பா அம்மா யார், எங்கே வேலைக்கு போயிருக்காங்க எல்லாம். இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒரு பிள்ளை புகைப்பிடிக்குதுன்னு சொல்லிட்டு, அப்போ அவங்க அப்பா அந்த பிள்ளைக்கு நீங்கள் மெயினாக ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணுமா இல்லை, இந்த வழக்கம் தவறான வழக்கம்னு நீங்கள் அந்த ஒழுக்கத்தை பேசிக்காக கொண்டு வந்திருந்தீங்கன்னா ஏன் அந்த பையன் அப்பாவோட காசில் அவனுக்கு அந்த அப்பா வாங்க சொன்னதை ஏன் எடுத்துகிட்டு வந்து ஸ்கூல்ல அதை யூஸ் பண்றான்? நான் தான் இந்த நிலைக்கு அந்த இல்ல சார், அந்த நிலைமைக்கு ஏன் கொண்டு போறீங்கன்னு கேக்குறேன். அந்த ஒழுக்கத்தை ஏன் நீங்க சொல்லி கொடுக்கலன்னு கேக்குறேன். அதை எடுக்கிற தூண்டுதல் இருக்க கூடாதுன்றதுக்காக தானே ஸ்கூலுக்கு அனுப்புறான் அந்த பேரண்ட். அதை எடுக்க கூடாத அளவுக்கான ஒழுக்கத்தை நீங்க ஏன் சொல்லி கொடுக்கல? அப்படி பள்ளிக்கு வர அவனுக்கு தான் ஒழுக்கம் இல்லைங்க. அந்த பெற்றோரே காசு கொடுத்து இதை வாங்கிட்டு வான்னு சொல்றது எப்படி நான் கண்டுபிடிக்க முடியாது? அதை தான் சார் நான் சொல்றேன். நீங்க புரியுதா? அந்த அப்பா வாங்கிட்டு வந்து கொடுக்க சொன்னா, நான் வாங்கிட்டு வந்து தரமாட்டேன்ப்பா, சிகரெட் பிடிக்கிறது தப்பு, என் வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காருன்னு சொல்லாத அளவுக்கு நீங்க வச்சிருக்கணுமா இல்லையா? அவன் பிடித்த பின்னாடி, கண்டுபிடிச்ச பின்னாடி தான் அந்த நிகழ்வு நடந்தது. அதுக்கு முன்னாடி எப்படி எனக்கு தெரியும் உங்களுக்கு? அது தெரிஞ்சுக்காத அளவுக்கு நீங்க எப்படி இருக்கலாம் சார்? உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? அது தெரிஞ்சுக்க வேண்டியது உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? ஒண்ணு அந்த தகப்பனுக்கும் பிள்ளைக்குமான உறவுகளை, அவங்க பேசிக்கிற முறைகளை ஆசிரியர் நாங்கள் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா, பாடப்பகுதிகளை எங்களை சொன்னீங்க, மதிப்பெண் எடுக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க, வீட்டு பாடம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் பெற்றோர்கள், அதாவது குழந்தைகள் வந்து எப்படி பேசணும் அப்படின்ற விஷயத்த அடிப்படையில் பள்ளி கற்றுக் கொடுக்குதா, வீடு கற்றுக் கொடுக்குதா, நீங்கள் சொல்லுங்கள் சார். ஒரு மரியாதையாக பேசக்கூடிய வழக்கமோ, மரியாதையாக பேசக்கூடிய பழக்கமோ, அந்த தொட்டில் பழக்கமோ அம்மா வீட்டிலிருந்து உருவாகும். இப்போ பேசக்கூடிய யார்கிட்ட எப்படி பேசணுன்ற முறையும் வீட்டில இருந்தா உருவாகும். அந்த குழந்தை தவறு செய்கிறதா என்பதை ஆசிரியர் தெரிந்ததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியுமே ஒழிய. 5 வயசு வரைக்கும் தான் ஐயா ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களோட இருக்கு குழந்தை. 5வது வயசுல கொண்டு வந்து 8 மணி நேரம் உங்கள்ட்ட ஒப்படைச்சிடுங்க ஐயா. அதிகபட்சமா உங்களோட நேரம் செலவழிதா இல்லையா? அப்ப உங்களுடைய பேச்சு வழக்கில ஏன் மாற்றத்தை என் குழந்தைகிட்ட உங்களால கொண்டு வர முடியல? அதாவது நீங்க தான் நல்ல வழக்கத்தை சொல்லி கொடுக்குறீங்க. நான் தான் எங்க வீட்ல மோசமா பேசுறோம்ல, அது பேசுறதுன்னு தப்புன்னு அந்த குழந்தை என்கிட்ட வந்து சொல்லணுமா இல்லையா? அது சொல்லி கொடுக்காத அளவுக்கு அந்த ஒழுக்கத்துக்கு நீங்க கவனம் கம்மியா கொடுக்குறீங்க. மார்க் கொடுக்குற அளவுக்கான இம்பார்ட்டன்ஸ் அந்த குழந்தையோட ஒழுக்கத்துக்கு நீங்க கொடுக்கறது கிடையாது. ஒண்ணு சொல்லிடவா? அதாவது அந்த பையன் வந்து வகுப்பறையில வந்து ஒரு மாதிரி சோகமா உட்காந்தாவோ அழுதுகிட்டு இருந்தாவோ அவனை நாங்க கேட்போம், கவுன்சிலிங் பண்ணுவோம். இது எந்த இடத்துல பெற்றோர்கள் கெடுக்கு, நீங்க என்னவெல்லாம் செய்றீங்க முக்கியம் இல்லை, இது பெற்றோர்களுக்கு கெடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? அதீத பாசம் சார், அதிக அளவான பாசம். ஒரு உண்மை சம்பவம் இன்னொன்று சொல்கிறேன் சார். நான் பணியாற்றுற பக்கத்து பள்ளிக்கூடத்தில் ஒரு 11ஆம் படிக்கிற மாணவன் வந்து 2 மது பாட்டில்களை வந்து கையில் பிடிச்சிட்டு முகநூல் பக்கத்தில் அதை பதிவு போட்டான். அதை ஒரு ஆசிரியர் பார்த்து அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த மாணவன் கூப்பிட்டு, ஒரு பேரண்ட்டு, அவங்க பாட்டி எல்லாம் வராங்க பள்ளிக்கூடத்தில். எங்கே ஆசிரியரோட கைகள் எப்படி கட்டப்பட்டுக்குன்னு பாருங்கள். அந்த மாணவன் கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு தலைமை ஆசிரியர் தயங்கி இறுதியாக அந்த மாணவனை விசாரிக்கிறதுக்காக காவல் நிலையத்தில் காவல் நிலைய அதிகாரியை, காவலர் ஆய்வாளரில் வர வச்சு ஒரு தனி அறையில் அந்த பேரண்ட்டோட இன்ட்ராக்ஷன் பண்ணி இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணாத தம்பி, இது தப்பு அப்படின்னு சொல்லி. அந்த பையனோட பாட்டி, என் பேரன் இதை செஞ்சிருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி ஆணித்தனமாக அந்த புகைப்படத்தை காட்டுறாங்க செல்ஃபோனில். என் பேரன் அதை பண்ண மாட்டான், வேற யாராவது பண்ணி ஏதோ பண்ணிட்டாங்க, என் பேரனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி பையன் ஒத்துக்கிறான். ஆமாம் சார், நான் தான் சார் போட்டேன்னு சொல்லி. அதான் பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பாட்டியை நினைச்சு சிரிச்சான். நீங்கள் சொன்னது வந்து செய்கிறாங்க. அப்போ அந்த கண்மூடித்தனமான பாசம், தான் பேரன் அந்த பையன் என்ன பண்ணுறான்றதே தெரியாமல் மொத்தமான ஒரு பாசம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். அதுதான் அந்த மாணவர்கள் வந்து கெடுக்க வைக்குதுன்னு சொல்கிறேன் சார். குழந்தைகள் சில விஷயங்களை பேரண்ட்ட சொல்ல முடியாத சில விஷயங்களை நண்பர்களிட்ட பகிர்ந்துக்கும். அதையும் சொல்ல முடியாத சில விஷயங்களை ஆசிரியராக ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் கண்டுபிடிச்சிருவார். அந்த குழந்தைக்கு ஒரு பிராப்தம் இருந்ததுன்னா கட்டாயமாக ஆசிரியர் கண்டுபிடிச்சி அதை சொல்லக்கூடிய தன்மை வரும். ஆனால் பெற்றோர்களாக நாங்களும் இந்த அடல்ட் ஏஜை கிராஸ் பண்ணுற அந்த குழந்தைங்களை நாங்களும் ரொம்ப பாதுகாப்பாக தான் பார்க்குறோம். எங்கள் கண்ணுக்கும் தெரியாமல் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது குழந்தை கடந்து போகிற பாதைகள்லாம் நடக்குது சார். சமூகத்தினுடைய நாங்களும் ஒரு சமூகமாக தான் இருக்கோம். குழந்தைங்களை வளர்ந்துட்டு அனுப்புகிறோம், இந்த வண்டியில் அனுப்புகிறோம், திருப்பி ஸ்கூல் கிட்ட போய் சேர்றாங்க, அங்கே பசங்களை பார்க்குறாங்க. பசங்களை மட்டுமே பார்க்கல சார், அங்கே இருக்கிற எல்லா சூழ்நிலையில் இருக்கிற டீச்சர்ஸையும் பார்க்குறாங்க, குழந்தைங்களையும் பார்க்குறாங்க, வேறு அட்மாஸ்பியர்லேருந்து வர குழந்தைங்களையும் அவங்க பார்க்குறாங்க. அதில் கெட்ட பழக்கம் என்பது ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வாங்கி அந்த ரீல் போடுறேன்ற ஆசையில் தான் சும்மா இப்படி வச்சு பண்ணுறது, தம்ஸ் அப் பண்ணுறது, செய்கிறதுன்றது அடுத்தவர்களுடைய செயலினுடைய பாதிப்பும் இருக்குது. குழந்தையினுடைய ஹார்மோன் சேஞ்சஸ்னால இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பும் இருக்குது. அதனால் குழந்தைங்களை அந்த மாதிரி தரும் பொழுது ஒன்று ஆசிரியராக அவங்க கண்டிக்கத்து வராங்க,
பேரண்ட்டை சொல்லும் பொழுது பேரண்ட்டும் அந்த வருத்தத்தையும் வலியும் வாங்கிக்கிட்டு குழந்தைகிட்ட எவ்வளோ மேக்ஸிமம் சொல்ல முடியுமோ சொல்லி திருத்துறதுக்கு தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோமே தவிர, பெற்றோர்கள் நாங்களே எங்களால் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் அதை கண்டிக்கிறோம்னு சொல்றீங்க இல்லையா? ஆமாங்க சார். அந்த மேக்ஸிமம் கண்டிப்பது என்பது எந்த அளவு அடுத்தது தெரிஞ்சுக்கிட்டு அதை தவிர நிகழ விடாமல் தடுக்கிறதுக்கு என்ன எவ்வளோ தூரம் எங்களால் இறங்கி செய்ய முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் குழந்தை கண்டிப்பு கொடுத்து தான் சார் பார்க்குறோம். சும்மாலாம் அப்படியெல்லாம் விட்டுறது கிடையாது சார். மாணவர்களின் ஒழுக்கத்தை கண்டிப்பதுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படி மாணவர்களை கண்டிக்கலாம் அப்படின்னா இப்போ அடிக்க முடியாது, அடிக்கக்கூடாதுன்ட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. கண்டிக்கலாம்னா எந்த வகையிலெல்லாம் கண்டிக்கலாம்னு நினைக்கிறீங்க? சார் கண்டிக்கிறது தண்டிக்கிறதெல்லாம் இப்போல்லாம் ஒன்றும் செல்லுபடி ஆகாதுங்க சார். பசங்கக்கிட்ட ஃபீட்பேக் வாங்குகிற பழக்கம் எனக்கு இருக்குங்க சார். அந்த பசங்கள்கிட்ட ஃபீட்பேக் வாங்குறது மூலமாக நிறைய விஷயங்கள் வீட்டில் நடந்ததன் விளைவாக தான் நான் அந்த பாக்குக்கு அடிமையாகிறேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கப்படும் போது அந்த மாதிரி பசங்களுக்கு தான் அந்த ட்ரம்ஸ் வாசிப்பாங்க தெரியுமா, அந்த ஸ்கூலில் ப்ரோக்ராமுக்கு, அந்த மாதிரி பசங்களை அந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்கள அதில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது மூலமாக அவனை நான் என்கேஜ் பண்ணுறேன். அவனை என்கேஜ் பண்ணும்போது என்ன ஆகுது, அவனோட தாட் வந்து நான் இந்த இடத்துல இருக்கேன், ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன், கேப் போட்டிருக்கேன், ஒரு சீஃப் கெஸ்ட்டை நான் கூட்டிகிட்டு போகிறேன்றப்ப எனக்கு நான் எப்படி இருக்கணும்னு அவனுக்கு ஓன் டிசிப்ளின். ஏன்னா தானே கற்றல் தான் சார் இதுக்கு செட் ஆகும். நாம் என்ன அடித்தாலும் கற்றுனாலும் அவன் திருந்த மாட்டான். அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருந்தா இதை நீ செய் அப்படின்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவன் தன்னை வந்து புரிஞ்சுக்கிட்டு மாற்றிக்க ஆரம்பிப்பான். அப்படி மாறி இருக்காங்க பசங்க. எந்த வகையான பழக்கத்துல எல்லாம் இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் இருக்காங்க? இதெல்லாம் ரொம்ப தீமையானதுங்க, தெரியுதுங்க. இன்றைய மாணவர்கள்ட்ட இந்த பழக்கம் ஒன்று இருக்குங்க. இது ஒரு தீய பழக்கன்றது என்னங்க சார்? வெறும் ட்ரிங்க்ஸு சிகரெட் பிடிக்கிறது மட்டும் கிடையாதுங்க சார். கேட்ஜெட்டு இப்போ பசங்க வந்து மற்ற ஸ்டூடெண்ட்டை பார்த்து லக்ஸரியாக இருக்க ஆசைப்படுறாங்க. வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இப்போ ஒரு 7th 8th ஸ்டூடெண்ட்டு கூட வந்து நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகணும், ஹோட்டலுக்கு போகணும், பீச்சுக்கு போகணும்னு கேட்குறாங்க. ஒரு 9th 10th ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சு அடுத்த செகண்ட் மாலில் போய் நிற்கிறாங்க. இது எல்லாமே இப்போ வளர்ந்துருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது எல்லாமே தீய பழக்கம் தானேங்க சார். டீச்சர்ஸாக நீங்கள் நினைக்கிறீங்க என்ன பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்றைய மாணவன்ட்ட இருக்க தீய பழக்கம் சார் கூலிப்னு ஒன்று இருக்குது சார். அது வந்து 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸே யூஸ் பண்ணுறான். அது வந்து சின்ன பேக்கெட் மாதிரி தான் இருக்கும். அதை வந்து நாக்கு கடியில் வச்சுக்கிறான். இது வந்து அவனை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவன் யூஸ் பண்ணுறான்ட்டு. எங்கள் ஸ்கூல்லேயே ஒரு பையனை பிடிச்சிட்டு அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து சொன்னால் அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க என் பையன் அந்த மாதிரி பண்ணவே மாட்டான். நாங்கள் சொல்கிறோம் இல்லை மேடம், அவங்க இதுலேருந்து தான் எடுத்தோம், இது உங்கள் பையன் தான் பண்ணியிருக்கான்னு, பண்ணவே மாட்டான், நீங்கள் போய் சொல்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து என்னுடைய பையன் மேலே உங்களுக்கு வஞ்சம் வெறுப்பு இருக்கு, அதனால நீங்கள் போய் சொல்கிறீங்க. அப்பாவும் சொல்கிறாங்க அம்மாவும் சொல்கிறாங்க. நாங்கள் ப்ரூவ் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து ஒத்துக்கிட்டாங்க. நாங்கள் வந்து டாக்டர்கிட்ட அனுப்பிச்சு இப்போ அந்த பையன் நல்லா இருக்கான் திருப்பி. ஓகே, பெற்றோர்கள்ட்ட வேறு என்ன எதிர்பார்க்குறாங்க மாணவர்கள்? நிறைய ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க சார். பேரண்ட்டாக இல்லாமல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நிறைய எதிர்பார்க்குறாங்க. அந்த எதிர்பார்ப்பு கிடைக்காதப்ப தான் அந்த தவறுகள் நிறைய பேர் போகிறாங்க. முதல்ல அப்பா அம்மா சண்டை போடக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறாங்க சார் பேரண்ட்ஸ். பையன் எதிர்பார்க்குறது கிளாஸில் பெரும்பான்மையான மாணவர்கள் ஒரு விஷயம் ஏன்டா படிக்கல ஏன்டா எல்லாருக்குன்னு கேட்டால் என்னது எங்கள் அப்பா அம்மாவுக்கு சண்டை சார், ஏன் வரலன்னா சண்டே ஒரு காரணம் சொல்கிறாங்க. இன்னொன்று பக்கத்து வீட்டு பசங்களோட கம்பேரிஷன், அந்த பையன் அப்படி படிக்கிறான் இப்படி படிக்கிறான், அவன் எப்படி இருக்கான் பாரு, நீ ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கம்பேரிஷன். இந்த 2 பிரச்சனை வந்து பெரும்பான்மையான மாணவர்கள் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட எதிர்பார்க்குறது. எங்கள் அப்பா அம்மா வந்து சண்டை போடாமல் இருந்தாவே எனக்கு அது போதும் சார் அப்படின்ற மாணவர்கள் வந்து நிறைய சொல்கிறாங்க. ஓகே, எத்தனை பேர் பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் கையில் குறிப்பிட்ட கயிறு கட்டி வர்றாங்க? எல்லாம் ஒரே கயிறு கட்டியிருப்பான், இன்னொருத்த முறை இன்னொரு கலரில் கயிறு கட்டியிருப்பான், அடுத்த முறை கையில் கயிறு கட்டியிருப்பான். கயிறு கட்டியிருக்க சட்டையை கழட்டி பார்த்தா எல்லாரும் ஒரே மாதிரி ஒரு பனியன் போட்டிருப்பான். பொட்டு வச்சுட்டு வருவாங்க சார். அவங்களுக்குள்ள என்ன காஸ்ட்டோ அதில் அந்த கலரில் பொட்டு வச்சுட்டு வருவாங்க. அதாவது சரியான மாணவர்கள் வந்து இதுமாரி கயிறு கட்டிட்டு வர்றது, பனியன் போட்டு வர்றதுக்கு காரணம் என்னென்னா பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் வந்து இந்த தீபாவளி பண்டிகை மற்ற நாள்கள் இதுமாரி வரும்போது கையில் என்ன கயிறு கட்டியிருக்கான், என்ன பனியன் போட்டிருக்கான், அதில் என்ன வாசகம் எழுதியிருக்கிறது சரியாக கவனிக்கிறது இல்லை. அது வந்து சாதி மதத்தை தூண்டும் வகையில், அந்த சாதி வரியை மத வரியை தூண்டும் வகையில் அந்த பனியனில் வாசகங்கள் எழுதியிருக்கும். அந்த கயிறும் அதை தான் எடுத்து காட்டும். அப்போ அதை தவிர்க்கணும். அதை தவிர்க்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், ஆசிரியர்கள் நாங்கள் வந்து உடற்கல்வி ஆசிரியர்கள் வந்து அதை பார்த்து கவனித்து தடுத்து நிறுத்தோம். இதுமாரி போட்டு வரக்கூடாதுன்னு நிறுத்துவாங்க. அதை எங்கே கண்டிக்கணும், பெற்றோர்கள் நீங்கள் முன்னாடியே வீட்டை அதை கண்டிக்கணும். நீங்கள் அதுமாரி சட்டையாக வாங்கி கொடுக்குறீங்க, அதுமாரி பனியன் வாங்கி கொடுக்குறீங்க, அதுமாரி கையில் கட்டுறானா ஏன் கட்டுறீங்கன்னு நீங்கள் கண்டிச்சாதான் மாணவன் திருந்துவான், உங்கள் பிள்ளைகள் திருந்தும். எங்கள் மாணவனுங்கிறவர்கள் உங்கள் பிள்ளைகள் திருந்துவார்கள். இந்த காதில் தொங்கட்டாம பட்டுக்கிறேன் சார். இந்த குதிரை மேலே ஜாக்கி போவான் பாருங்க, அது மாதிரி இந்த பேண்ட் அப்படியே சுருட்டி இப்படி வச்சு இதுலேருந்து இதை கட்டி இந்த கால் இவ்வளோ தூரத்துக்கு தெரிகிற மாதிரி வர்றது சார். ஒருத்தர் 2 பேர் இல்லை, அவனை பார்த்து ஒரு 10 பேர் 15 பேர் அவன் வீட்டிலேருந்து தானே சார் கிளம்புறான். நான் அந்த சமீபத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த பேண்ட்டு காலுக்குள்ளே போகாது,
ஆமாம் சார், அது இழுத்து மாட்டுறதுக்கு ஏதோ சுற்றி ஊக்குக்கெல்லாம் போட்டு கட்டுறானுவா சார். யூனிஃபார்மே அது மாதிரி போட்டு வரான் சார். அதெல்லாம் நாங்கள் நவீனமாயிட்டோம். எனக்கு போன வாரம் தான் தெரிஞ்சிச்சு, ஒரு அம்மா தான் சொன்னாங்க. பென்சில் கட்டா சார், இந்த மிஸ் சொல்கிறாங்க. அது எப்படி தெரியுமா போடணும் உங்களுக்கு தெரியுமா? அது தெரியாது சார். நாங்கள் வந்து முதல்ல காலில் நல்லா எண்ணெய் தடவணும், ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் மாட்டிக்கணும் உள்ள. ஐயோ, மாட்டிட்டு அதுக்கப்புறம் பேண்ட்டை போடணும், அப்பதான் உள்ள போகுது. இந்த தேங்காய் எண்ணெய் இது எல்லாமே அவங்க வீட்டில் இருந்தானே சார் அவன் போட்டு வரான். அந்த பிளாஸ்டிக் பேப்பர் ரெடி பண்ணி கொடுக்குற அம்மா தான். இல்லைப்பா, அவங்க தானே சார் கேட்கணும் அதை. அப்புறம் எங்கள் மேலே குறை சொல்கிறாங்க சார். இன்றைய பள்ளி மாணவர்களை கையாளுவதில் உள்ள சிக்கல்கள் குறித்து பெற்றோர்கள் வர்சஸ் ஆசிரியர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய இணைந்து கொள்ள 2 சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார்கள். முதலாம் அவர் உளவியலாளர் திருமிகு சித்ரா அரவிந்த் அவர்கள். சித்ரா அரவிந்தோடு இந்த அரங்கத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் உங்களால் அதிகம் அறியப்பட்ட ஊடகவியலாளர் ஜீவசகாப்தன் அவர்கள். ஜீவா, நீங்கள் தொடர்ச்சியாக ஊடகத்தில் இன்றைய மாணவர்கள்னு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அந்த ரோல் இல்லாட்டினா கூட அவள் ரொம்ப நெருக்கமாக பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு ஆள். இன்றைய மாணவர்களுடைய சிக்கல்களை கையாளுவதற்கான எளிய வழின்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை, 2 தரப்புமே மற்ற தரப்பிட்ட உள்ள பிரச்சனைகள் என்னங்கிறத ரொம்ப அழகாகவே சொன்னாங்க. நுகர்வு கலாச்சார பிரச்சனைகள் ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஆனால் இதில் நம்ம பொதுவாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆசிரியர் பெற்றோரை தாண்டி ஒரு குழந்தைய வளர்க்குறது சமூகம்தான். சமூகம்தான் வளர்க்குறது ஒரு குழந்தைய. தெரு, அதில் வரக்கூடிய அந்த குப்பை புழுதி, அதில் கீழே விழுகிறது, பக்கத்து வீட்டு பையனோட நடைபெறுகிற சண்டை, பக்கத்து வீட்டு அக்காவோட வருகிற சண்டை, அப்புறம் ஒட்டி உடவாடுறது, எல்லாரும் உட்காந்து டிவி பார்க்குறது, இந்த மாதிரியான கல்ச்சர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வளர்க்குது. இது இன்னைக்கு பெரிய அளவில் குறைஞ்சிருச்சு. நான் விசாரிச்சபடி கிராமத்திலேயே அது குறைஞ்சிருச்சு. ஏன்னா இன்னைக்கு தன் வீட்டு பிள்ளை அப்படிங்கிற அந்த ஒரு சுயநலம் எல்லாரிடமும் இருக்குது. அவனை சென்ட்ரிக்காக தான் வளர்றான். இப்போ அவனுக்கு சமூகங்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது சுத்தமாக சமூகத்தோட ரோலே இல்லாமல் போயிடுச்சு. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவான் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும், கண்டக்டரோடு இவனுக்கு ஒரு உறவு உண்டு. சண்டையாவோ நட்பாவோ கிண்டலாவோ ஏதோ ஒரு உறவு உண்டு. மினி பஸ்ன்னு ஒன்று தொடங்கினாங்கல்ல, மினி பஸ்ஸில் ஒரு உறவு உண்டு. அந்த மினி பஸ்ஸில் என்ன பாட்டு போடணும்னு பின்னாடின்னு சொல்லுவான். அண்ணே பார்த்தியா, விஜய் பாட்டா போடுற, தலை பாட்டை போட மாட்டேங்கிறவன். உடனே இவனுக்காண்டி அவன் பாட்டை மாற்றுவான். இதெல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் சேர்த்து தான் குழந்தைய மாணவனை காலேஜ் ஸ்கூலில் வளர்த்துச்சு. பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அந்தந்த காலகட்டத்து உணர்வுங்கிறது வெறும் அம்மா அப்பா மட்டும் பிள்ளையை வளர்க்குறது கிடையாது, ஸ்கூல் வளர்க்குறது கிடையாது, தெரு தான் வளர்க்கும். இப்போ ரசிகர் மன்றங்கள் அதிகம் இல்லை, அது ஒரு பக்கம் ஆரோக்கியமான விஷயமா இருந்தாலும் இன்னொரு புறம் இன்னொருத்தனை அவன் தலைவனாக ஏற்றுக்க தயாராக இல்லை. எம்ஜிஆர் என் தலைவனோ ரஜினி என் தலைவனோ சொன்ன கூட்டம் இப்போ கிடையாது. அவன் டிக்டாக்ல ஹீரோ ஆயிட்டாங்க, அவன் ஹீரோவாகிறான், அவன் பஞ்ச் டைலாக் பேசுறான், நான் எதுக்கு விஜய்க்கு விசில் அடிக்கணும்? சமூகம் மட்டுமே வளர்த்த குழந்தைகள் இன்னைக்கு பெற்றோருங்கிற ஒரு நபரும் டீச்சருங்கிற ஒரு நபரும் வளர்க்குற மாதிரி ஆகுது. அவர்கள் யாரா இருக்கிறாங்கன்னா அவங்களும் இந்த சமூகத்திலும் தொடர்பற்றவர்களாக தான் இருக்கிறாங்க. இப்போ ஜீவா புறக்காரணம் சொல்றாரு இல்லையா, ஒரு உளவியல் நிபுணரா அகக்காரணம் சொல்றோம்னா என்ன சொல்லுவீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆளுமையை வடிவமைக்கிறதுல முக்கியமாக என்ன கேட்டிங்கன்னா, உளவியலாளராக பெற்றோர்களோட பங்கு அதிகம் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பர்சனாலிட்டியில் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, முதல் 5 to 7 வருடத்திலே அவங்களுடைய ஆளுமை முழுசாக நிர்ணயிக்கப்படுதுன்னே சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பிறந்த குழந்தையிலேருந்து 2 வயசுக்குள்ளாரையுமே பெற்றோர்களுடைய ரொம்ப முக்கியமான ஒரு இது தேவைப்படுது. அவங்களுடைய ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அங்கே உருவாகுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, குழந்தை இவன் டாய்லெட் ட்ரைனிங்லேருந்தே கூட ஷேம் அண்ட் ஆட்டோனமின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சரியாக அவங்களை கவனிக்கல, கோவப்பட்டாங்கன்னா அதில் ஒரு பிரச்சனைகள் வருதுன்னு உளவியல் ரீதியாக சொல்கிறாங்க. ஸோ அதை கடந்து ஒரு 5 வயது வரும்போது தான் இங்கே டீச்சர்ஸ் கிட்ட அவங்க வராங்க. ஸோ அந்த 5லேருந்து 15 வருஷம், அந்த 15 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே அவங்களோட திறமைகளை முன்னிறுத்துறாங்க. ஸோ திறமைகளை முன்னிறுத்த போது டீச்சர்ஸோட கடமை கண்டிப்பாக அவங்க அவங்கள நிறைய என்கரேஜ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நடத்தை குறித்த பிரச்சனைகள் ஒரு 45 நிமிஷம் கிளாஸ்னா ஒரு 15 நிமிஷம் தான் ஆக்சுவலாக நடத்த முடியும். நிறைய அந்த பிரச்சனைகளை பஞ்சாயத்து பண்ணி அவங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் தான் கிடைக்குமே. ப்ராப்ளம்னு வந்ததுன்னா நம்ம சமூக ரீதியான காரணங்கள் இருக்குது, வளர்ப்பு ரீதியான காரணங்கள் தவிர பயாலஜிக்கல் முக்கியமாக நான் இங்கே பதிவிட விரும்புறது மனநல பிரச்சனைகள் நிறைய தெரியறதில்ல. ஸோ ஒரு குழந்தை அங்கே கிளாஸில் சரியாக கவனிக்கல அப்படின்னா உடனடியாக அவன் பேச்சு கேட்கலன்றது மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்குது. ஒருவேளை பெற்றோர்களுடைய அங்கே புரோக்கன் ஃபேமிலி செட்டப்பாக இருக்கலாம், சிங்கிள் பேரண்டிங் ப்ராப்ளமாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், அவனோட நெய்பரோடு பல்வேறு ஃபேக்டர்ஸ் அவனுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. இன்னைக்கு பேம்பரிங் ரொம்ப ரொம்ப இப்போ அதிகமாக பண்ணுறாங்க. ஏன்னா ஒரே ஒரு குழந்தை பாவம், அந்த குழந்தைக்கு எதாவது போகுது. ஏன்னா நிறைய சூசைட் த்ரெட் வேற இப்போ குழந்தைங்க கொடுத்துட்றாங்களா, அதனால எதையுமே கண்டிக்க முடிய மாட்டேங்குது. ஸோ ஓவர் இன்டல்ஜ் பண்ணுறாங்க. அதனால அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா, என்டைட்டில்டு, எனக்கு இல்லாமல் யாருக்கு, எனக்கு நீ கொடுக்கணும்
அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்துடுது. இன்னொன்று வந்து குழந்தைங்களை வந்து ஓவர் பர்மிசிவாக இன்னொன்று வளர்க்குறாங்க. ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குற பிள்ளைங்க வந்து மற்றவங்களோட உணர்வுகளுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. ஸோ பெற்றோர்களோட குணாதிசயமே நிறைய அந்த குழந்தைங்களை வந்து பாதிக்கும். ஃபஸ்ட்டு நான் 2 பேருமே சொல்கிறது வந்து செல்ஃப் அவேர்னஸ். நம்ம இன்றைக்கி முக்கியமாக கருத வேண்டியது வந்து என்னென்னா, ஜீவா சொன்ன ஒரு இடம் தான். என்னென்னா, பெற்றோர்கள் வளர்க்குறாங்களா புள்ள வளர்க்குதாங்கிறது முக்கியம் இல்லை, சமூகம் வளர்க்குதா? சமூகம் எப்படி வளர்க்கும்? அதுவாக கிளம்பி வருமா? அதுக்கு ஒரு முகம் இருக்கா? அப்படின்னா அந்த புள்ள சமூகத்தோடு இருக்கா? நான் 12வது படிக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு என் கூட 10வது வரையும் படித்த ஒருத்தன் திருமங்கலம் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போயிட்டான். திருமங்கலம் பள்ளிக்கூடத்தில் 12வது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி மாடல் எக்ஸாம்ஸ் நடக்குது. கெமிஸ்ட்ரி லேபுக்கு அன்னைக்கு சார் வரல, அதனால 12வது கெமிஸ்ட்ரி குரூப்புக்கு கிளாஸ் கிடையாது போங்கன்ட்டாங்க. வெளியே வந்த 15 பேரில் 14 பேர் வீட்டுக்கு போயிட்டான். ஒரு பையன் படத்துக்கு போயிட்டான். திருமங்கலத்தில் காலையில் 10:30 மணிக்கு தியேட்டருக்குள்ளே போனால், தியேட்டருக்கு படம் பார்க்க வந்து வேட்டியை மடிச்சுக்கிட்டு வருது, யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் தியேட்டருக்கு வர்றேன்னு காதை பிடிச்சி திரும்பி ஏறி எய்த்தாப்பில் பள்ளிக்கூடத்தில் கூட்டு வந்துட்டார். இவன் என்ன தியேட்டரில் நிற்கிறான் அப்படின்னு ஹெட்மாஸ்டர் கூட்டு வந்துட்டார் அவர். அப்புறம் இல்லைங்க கெமிஸ்ட்ரி பறிச்சங்க, இன்றைக்கி வாத்தியார் வரலங்க, அதனால் விட்டுட்டாங்க, அதனால தியேட்டருக்கு போயிருக்காங்கன்னு கூட்டிகிட்டு வந்து ஒரு சமாதானப்படுத்தி அனுப்ப வேண்டியிருந்துச்சு. ஏன்னா அவருக்கு ஒரு பொறுப்பு இருந்துச்சு. படிக்கிற பையன் 11 மணிக்கு தியேட்டரில் வந்து நிற்கிறானே, இது அந்த பள்ளிக்கூடம் கேட்க வேண்டாமா அப்படின்னு. இன்றைக்கி நடந்தால் என்னாகும்? இன்றைக்கி நடந்தால் பெற்றோர்கள் கிளம்பிடுவாங்க, நான் வாத்தியாரே அடிக்கக்கூடாதுங்கிறேன், படம் பார்க்க வந்தவன் நீ படத்தை பார்த்துட்டு போகாமல் என் பிள்ளை இப்படி கேட்கலாம் நீன்னு. அப்போ அந்த புள்ள சமூகத்தோடு இருந்துச்சு, சமூகம் அவனை வழி நடத்திக்கிட்டே இருந்துச்சு, அவனுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. நம்ம சமூகத்தோடு அந்த பிள்ளையை புழங்க விடுறோமாங்கிறது ரொம்ப முக்கியம். நான் ஏன் கடைசியில் வந்து கையில் கயிறு கட்டிட்டு வர்றாங்களே தெரியுமான்னு கேட்குறேன்னா, நம்ம ஒரு எலைட்டாக உட்காந்து ஒன்று பேசுகிறோம்ல ப்ரைவேட் ஸ்கூலில், அது கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூலு, அது கிடையாது சராசரி. செங்கல்பட்டு தாண்டினா தமிழ்நாடு வேறு, நல்லா புரிஞ்சுக்கங்க. தமிழ்நாடு 2ஆக பிரிஞ்சிருக்கு இன்றைக்கி. செங்கல்பட்டுக்கு அப்புறம் இருக்க தமிழ்நாடு ஒன்று, செங்கல்பட்டுக்கு அங்கிட்டு இருக்க தமிழ்நாடு ஒன்று. அது வேறு இது வேறு. நீங்கள் ஒரு அரசு பள்ளியில் படிக்கிற ஒரு மாணவனை காலையில் கூப்பிட்டு அப்படிலாம் டக்குன்னு கண்டிச்சிட முடியாது. ஏன்னா அவன் ராத்திரியெல்லாம் போய் ஒரு கட்டட வேலை செஞ்சு கம்பி கட்டிட்டு திருப்பி காலையில் கிளாஸுக்கு வருவான். வந்தவனை வாத்தியார் சிரிப்பா வாப்பா என்னப்பான்னு தான் சொல்லி கேட்கணும். அவனுக்கு படிக்க மாட்டான், அவனால் படிக்க முடியாது. அவர்களோட தான் இந்த ஆசிரியர்கள் புழங்கிக்கிட்டே இருக்காங்க. அவங்க டாக்டர் சொன்னது மாதிரியே ஒரு இடத்துல பெற்றோருக்கு கொஞ்சம் கூடுதல் பொறுப்பு இருக்குது. என்ன பொறுப்பு இருக்குது கூடுதலாக? அவர்களால் அந்த பிள்ளைய இன்றைக்கி கண்டிக்கிற இடத்துலேருந்து அவர்களை விலக்கிட்டோம். நீ பிள்ளைய கண்டிக்காத. நீங்கள் 2 பேருமே என்ன சொல்கிறீங்க, பெற்றோர்கள்ட்ட என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னு கேட்டால், இவர்கள் எல்லாரும் அன்பாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணி எதிர்பார்க்குறாங்க. மாணவர்கள்லாம் ஆசிரியர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறவங்க கூட கேட்டால் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க, ஸ்பேஸ் கொடுக்குன்னு எதிர்பார்க்குறாங்க, அன்பாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ 2 பேர்ட்டையும் ஒருத்தர், ஆனால் அந்த பையன் 2 பேரையும் விட்டு வெளியே ஒரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கான் இல்லையா? அந்த பயிலும் பிள்ளையும் காரணம் ஜீவா சொன்ன இடம் தான். சமூகம் அவனை வளர்த்துக்கிட்டே இருக்குது, உங்கள் 2 பேருக்கு தெரியாமல். அதில் தான் அவன் கயிறு கட்டிக்கிறான். நான் ஏன் அந்த கடைசியில் கயிறு கட்டின கதை உங்களுக்கு தெரியுமான்னு என்கிட்டேன்னா, இன்றைக்கி எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் வலிந்து சாதி திணிக்கப்படுது. அதை யாருமே பேசிக்க மாட்டேங்கிறோம். அது பெரிய கேடு. 9வது படிக்கிற பையன் அவன் ஜாதியை சேர்ந்த பொம்பளை புள்ள இன்னொரு ஜாதிக்காரன்ட்ட பேசுனா அந்த பிள்ளைகிட்ட போய் சண்டை போடுறான், நீ எப்படி அவட்ட பேசலாம்னு. அந்த பிள்ளைக்கு தெரியாது. அவன் சொல்கிறான், இல்லை நீ என்னோட மட்டும்தான் பேசணும்னு. இதுதான் இன்றைக்கி இருக்கிற புறநகர் பகுதிகளில் இருக்க பள்ளிக்கூடத்துடைய நிஜமான நிலவரம். ஏன்னா ஜீவா சொன்ன மாதிரி இதர விஷயங்களை அவனுக்கு பேசவே இல்லை. குடும்பம் அரசியலை பேசவே இல்லை. பள்ளிக்கூடம் அவனுக்கு அரசியலை பேசவே இல்லை. பள்ளிக்கூடம் அரசியலை பேசணும்ல. வாத்தியாருக்கு என்ன வேலை? என் வகுப்பறையில் 20 நிமிஷம் எல்லா டீச்சரும் அன்றைய செய்தியும் அன்றைய அரசியலை தான் பேசுனாங்க. அதுக்கப்புறம் சரிப்பா பாடத்தை பார்ப்போமா, அப்படி தான் பாடத்துக்கு வந்தாங்க. யாருமே வந்தோன்னு பிளாக் போர்டை திரும்பி பாடம் எடுக்கவே இல்லை. அவர்கள் எல்லாரும் சமூகம் தொடர்பான ஒரு கருத்தை என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ எல்லாவற்றிலும் சிறந்தது இருக்குது. அந்த சிறந்ததில் எதை பெற்றோராக நம்ம விரும்புகிறோம்? மாரல் கிளாஸ் நடத்த வேண்டாம்னு சொன்னது யார்? நம்ம தான். ஏன்னா நம்ம தான் பிள்ளைய பள்ளிக்கூடம் மாற்றிருக்கோம்மா. எதுக்கு? இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து நீட்டும் ஐஐடிக்கு என்ட்ரன்ஸ் கோச்சிங் நடத்தலை 7வது படிக்கிற பையலுக்கு, அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துகிறாங்கன்னு மாற்றிருக்கோம். என்னைக்காவது இந்த பள்ளிக்கூடத்தில் மாரல் கிளாஸ் இல்லை, அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்குன்னு மாற்றிருக்கோமா? சப்ஜெக்ட்ஸ் எடுக்கும்போதே கூடவே மாரல் வேல்யூஸும் சேர்த்து தான் சார் இப்போ நாங்கள் சப்ஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோமே. வள்ளலார் சொல்லியிருக்கீங்களா என்னைக்காவது நீங்கள்? ஆன்மீகம் வந்து இல்லைம்மா, வள்ளலார் சொல்லியிருக்கீங்களா? வள்ளலார் சொன்னது இல்லை. வள்ளலார் ஆன்மீகம் இல்லை. வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் வாடினேன்னு அணையா பெருங்கடுப்பை ஏற்றி வச்சு பசிப்பினியை போக்கிறன்னு சொல்கிற வள்ளலார் ஆன்மீகம் இல்லை. இவன் தெரிஞ்சுக்க வேண்டியது. அவன் இதன் மூலமாக வந்துடட்டும். அதை சொல்கிறேன் நான்.
நீங்கள் மறுபடியும் மாரல் வேல்யூஸ் நீங்கள் வந்து என்னென்னா அவனை வந்து நீங்கள் ரொம்ப ஒழுக்கமானவனாக இருக்கணும், ஒழுங்கானவனாக இருக்கணும், நெகம் வெட்டணும், முடி வெட்டணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் கேட்க மாட்டான். அது இல்லை மாரல் வாழ்க்கையில். பக்கத்தில் இருக்க பொம்பளை பிள்ளைய ரொம்ப மரியாதையாக நடத்தணும்னு சொல்கிறது தான் மாரல். இதை செய்ய வேண்டியது ஆசிரியர்கள், அனுமதிக்க வேண்டியது பெற்றோர்கள். என்னன்னா சமூகமாக இருப்பதற்கு. நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றியவர்களுக்கு புத்தக பரிசு வழங்கும் நேரம். கௌரவ பதிப்பகம் வழங்கும் ரூபாய் 4000 மதிப்புள்ள புத்தகத்தை பரிசாக பெறுறது. சார் வாங்க. கௌரவ பதிப்பகம் வழங்கும் ரூபாய் 4000 விலையுள்ள புத்தகத்தை இந்த பக்கம் இந்த பரிசாக பெறுறது. அன்னை டேட்ஸ் வழங்கும் கிஃப்ட் ஹேம்பரை பரிசாக பெறுறது. சார் வாங்க. அன்னை டேட்ஸ் வழங்கும் மற்றொரு கிஃப்ட் ஹேம்பரை பரிசாக பெறுறது. மேடம் வாங்க. கேஜி டைல்ஸ் வழங்கும் கிஃப்ட் ஹேம்பரை பரிசாக பெறுறது. அம்மா வாங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்பும் நன்றியும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம், வேறொரு தலைப்பில் சிந்திப்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ வழங்கிய தமிழா கோ பவர்ட் பை கேஏஜி டைல்ஸ் மற்றும் கோல்டு பிரியம் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஸ்பெஷல் பார்ட்னர் கேஸ்கேட் ஷர்ட்ஸ் மற்றும் ரகமைல் ஜுவல்லரியின் மின்மினி டைமண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.